அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினம் 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு சீரியஸ் தொடங்குறோம். ஸோ அந்த சீரியஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போறோம். ஸோ அப்போ இந்த சீரியஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன கொண்டு போக போறோம் அப்படின்னா, தினம் 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகள் உங்களுக்கு எந்த வடிவில் கொடுக்குறோம் அப்படின்னா, டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுக்குறோம். ஸோ டெய்லியும் நீங்கள் ஒரு 10 தகவல்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுக்க போறோம். இப்போ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இப்போ டெய்லியும் 10 கொஸ்டினாக இருக்கல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். டிஎன்பிசி அப்படிங்கிறது அந்த சிலபஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறையா பகுதிகளை தெரிஞ்சுக்குவோம். ஸோ பொதுவாகவே இந்த டிஎன்பிசி எக்ஸாமோட நேச்சர் என்னன்னா, ஒரு நாளில் உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செமஸ்டர் எக்ஸாம் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்து மறுநாள் போய் எழுதிடுவோம், கிளியர் பண்ணிடுவோம். பட் டிஎன்பிசி எக்ஸாம் அப்படி கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ டெய்லியும் குருவி சேர்க்குற கதை தான். குருவி கொஞ்சம் கொஞ்சமாக அது தன் கூட்டை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குச்சிகள்கிட்ட வந்து கூடு கட்டுதா, அதே கதை தான் நம்மளும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு நிறையா அமௌண்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது நிறையா டிஎன்பி சிலபஸ் பகுதிகளை தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுல ஒன்று ஆன்சர் நம்ம பண்ணோம், இல்லை எலிமினேஷன் மெத்தடுக்காச்சும் நம்ம போயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டெய்லியும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுக்குறோம். வீடியோவில் கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிற டயத்தில் பாருங்கள். ஸோ இப்போ மதியம் சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிட்டுட்டு படிக்க போர் அடிக்கும், ஜஸ்ட் அந்த வீடியோ எடுத்து 10 கேள்வி தெரியுதா, இந்த 10 கேள்வியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியலைன்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, தினம் 10 கேள்வி நோட்டு போட்டுக்கோங்க. தெரியாததை ஒவ்வொன்றா எடுத்து எழுதிட்டு வாங்க. இப்போ நான் ஒரு 10 கேள்வி இன்னைக்கு கேட்குறேன், அதில் உங்களுக்கு 7 கேள்வி தெரிஞ்சிருச்சு, 3 கேள்வி அன்னோன் டேட்டாவாக இருக்குன்னா அந்த அன்னோன் டேட்டாவை எழுதி வைங்க. ஸோ இப்படி டெய்லியும் நீங்கள் அன்னோன் டேட்டா அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 அப்படின்னா மாதத்துக்கு 30 நாள் 300 கேள்வி ஆகி போச்சு. சார் நம்ம அதை ஒரு 100 நாள் 10னா 1000க்கு மேலே போயிடுது. இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அன்னோன் டேட்டாவை அப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொன்று, இந்த கேள்விகள் கேட்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 10 கேள்விக்குன்னா அந்த 10 கேள்வி என்ன கேட்குறோமோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கையில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவேட் ஆவீங்க, கமெண்ட் பண்ணணும், கொஞ்சம் அது ஆர்வமாக போகும் உங்களுக்கும். ஒரு எப்போ நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும், மதிய நேரத்தில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் மொபைல் பார்ப்போம், அந்த நேரத்தில் பார்க்கலாம். எப்பப்பெல்லாம் நம்ம மொபைல் பார்க்குறோமோ அந்த நேரத்தில் சும்மா எடுத்து இந்த 10 கேள்வி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கும். ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். ஆன்சர் அப்படிங்கிறது வீடியோவில் 10 கேள்விகள் கேட்பேன், கேட்டு முடிச்சுட்டு ஆன்சர்ஸ் உடனே சொல்லுவேன். ஸோ இது எப்போ நமக்கு தொடங்குது அப்படின்னா 11ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த தினம் 10 கேள்விகள் சீரீஸ் அப்படிங்கிறது தொடங்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இல்லை எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி.